Hello guys, welcome back to my channel. So இன்னைக்கு நாங்க இத பத்தி பார்க்க போறோம்னா நம்ம சசிகுமார் and சிம்ரனோட இன்னொரு அப்டேட் தான். because போன வீடியோல நாங்க வந்து வீராதி ரசூரனுக்கு பார்த்திருந்தோம். அதை தொடர்ந்து இப்போ இந்த ஒரு விஷயத்தை நான் பார்த்தேன். நான் அன்னைக்கு பார்த்துட்டேன், இது மறந்துட்டேன் எடுத்து பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ தான் இந்த ஒரு விஷயத்தை பண்ணதுக்கப்புறம் ஓகே ஞாபகம் வந்துச்சு, இதுக்கு பண்ணிடலாமேன்ற ஒரு இதில் லைக் அடுத்த வீடியோ வந்துட்டு இருக்கு. ஸோ இன்னொரு 3 இருக்கு அப்படியே, பட் இதை இதுக்கு முன்னாடி பார்த்துடலான்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதை தான் இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறோம். அண்ட் லைக் இந்த படத்தோட ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சசிகுமார் அண்ட் சிம்ரன் as I told before இவங்க தான் இதில் ஸ்டாரிங். அண்ட் இதுக்கப்புறம் இதுக்கு மியூசிக் பண்ணிட்டு ஷான் டால்டன். அண்ட் இந்த படத்தோட பேரும் கொஞ்சம் லைக் ஒரு வித்தியாசமான ஒரு இது ஒன்று தந்துச்சு, எனக்கு என்னன்னு தெரியல. பிகாஸ் இந்த மழை டைமில் இந்த மாதிரி படங்கள் வரும்போது திஸ் ஃபில்ம் வாஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். ஸோ எஸ் வித்வுட் ஃபர்தர் டிலேஸ் என்ன பார்க்க போகிறது டூரிஸ்ட் ஃபேமிலியோட ஆஃபிஷியல் டீசர் தான். ஸோ டூரிஸ்ட் ஃபேமிலின்ற ஒரு பேரை கொடுத்துருக்காங்க. அண்ட் 3 minutes and 52 seconds இந்த ஒரு டீசர் இருக்குது, டைட்டில் டீசர். ஸோ ஆஃபிஷியலாக இந்த டைட்டில் டீசர் தான். ஸோ இவ்வளோ நேரத்துக்கு இருக்குன்னா என்ன அதில் இருக்க போகுது தெரியல. அண்ட் நல்ல பாசிட்டிவான அவுட்கம் தான் நான் பார்த்தேன், லைக் ரெஸ்பான்ஸ் எல்லாமே. ஸோ எனக்கு என்னன்றது தெரியலை, இதை பற்றி எந்த ஒரு விஷயமும் நான் பார்க்க முடியல, தெரியவும் தெரியாது. ஸோ நான் ஃபர்ஸ்ட் டைம் தான் பார்க்க போனேன். ஸோ நீங்களும் வாங்க என் கூட சேர்ந்து இதுக்கு முன்னாடி பார்த்துருந்தாலும் பரவாயில்ல, என் கூட மறுபடியும் ஜாயின் பண்ணி இந்த விஷயத்தை பார்த்துட்டு உங்கள் கருத்துக்கள் நீங்கள் அப்புறம் சொல்லி விடலாம். இப்போ நீங்கள் வீடியோவை ஆரம்பிக்கலாம். இட் இஸ் ரெடியாக இருக்குது, ஹியர் வி கோ. கெதியா கிளம்புறீங்களோ இல்லையோ? ஹே, நீ இன்னும் கிளம்பலையோ? நான் எங்கேயும் வரையில. என்னால ஷிலோ இல்லாம எங்கேயும் வரையில. யாரடா ஷிலோ? நான் லவ் பண்ற பொண்ணு. லவ் பண்ற பொண்ணா? அம்மாக்கு தெரிஞ்சா செருப்பால அடிப்போம். சின்ன வயசுல காணாம போனிட்ட பழசு படிச்சிட்டு அத போடுவா ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். டேய், நீ என்ன கர்மத்தை வேணும்னாலும் போடு, முதல்ல கெதியா கிளம்பு. ஓ, ஸ்ரீலங்கன் ஸ்லாங்ல இருக்குல்ல. எல்லாரும் எழுப்பி விட்டுருங்கள் போல. கத்தாம என்னடி செய்யுது? ஒரு பெட்டியை லவ் பண்றேன்னு சொல்றான். ஓ முங்கோ, நல்ல வடிவான பெட்டை. நானும் கதைக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். என்னடி விளையாடுறீங்களா? மணி என்னன் மணி கூடங்கடி. இல்ல, அங்க போய் புதுசா வாங்க வேணாம்னு நான் தான் எடுத்து வச்சேன். வீட்டை விட்டு ஓடுறோம் என்று ஹவுஸ் ஓனர் வாங்கி வச்ச பொருளெல்லாம் எடுத்துக்கொண்டு ஓடக்கூடாது. நல்லா இருக்குல்ல, ஒரு சீரியஸ்னஸான ஒரு விஷயத்துக்கு வரப்பதான் இந்த நேரத்துல யாரு? முள்ளி, எந்த சத்தமும் போடாம பொறுமையா அந்த கதை ஓட்ட வழியா வெளியே யாரும் வந்திருக்காங்கன்னு பாரு. நானா? ஓம் ஓம். சொன்னது என்னமோ சத்தம் போல. ஏ தினேஷ், முள்ளி என்னடா வந்துட்ட? ஹலோ சார், நீங்கள் எல்லாம் இன்றைக்கு இரவு குடும்பத்தோட ஊரை விட்டு ஓடி போகிறீங்களாண்டு உங்களோட மகன்கிட்ட சொல்லியிருப்பான் போல. அதான் ஓடி போகிறதுக்கு முன்னாடி கடைசியாக அவங்க எல்லாரையும் பார்க்கணும்னு ஆசைப்பட்டான், கூட்டி கொண்டு வந்தேன். ஒரு எதிர்பார்க்கல. டீ குடிக்கிறீங்களா சார்? டீ போடாம என்ன பண்ற? டீ தூள் எந்த பேக்ல வச்சுன்னு தெரியலங்க. சார், டீ குடிப்பீங்களோ? முள்ளி, சொல்லி கொடுத்ததெல்லாம் நினைவு இருக்கா? ஓம்பா, போற வழியில போலீஸ் எங்களை பிடிச்சதுண்டா, அவங்கள்ட்ட என்ன சொல்லுவேன்? அப்பா தான் எங்களை கூட்டி கொண்டு வந்தாருண்டு. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. முகத்தை பாமா வச்சுக்கொண்டு அழ வேண்டாம். அப்படி அப்பாவெல்லாம் போட்டு கொடுக்க கூடாது, விளங்குதா? ஸ்ட்ரைட்டா பாயிண்ட்டுக்கு போட்டு கொடுத்துறதுல ஒரு போற வழியில தப்பி தவறி எனக்கு ஏதாவது ஆச்சுண்டால் இன்னொரு கல்யாணம் என்னால பண்ண இயலாது, பண்ண சொல்லாதீங்க. போற வழியில எனக்கு ஏதாவது ஆச்சுண்டா பிள்ளைகளை பத்திரமா பார்த்துக்கிட்டு சொல்ல வந்தேன். வச்சுக்கொண்டு கிளம்பலாமா? Krishnan Jeevin character. Tourist family.
அதுக்குள்ளே முடிஞ்சிருச்சா? in theaters 2025 so எப்போ டேட் என்ன ஒன்றும் இல்லை அண்ட் கிரேட் சுத்திங் மியூசிக். எனக்கு இன்னும் அது என்னன்னா போலீஸ் பிடிச்சா நீ போலீஸ்க்கு என்ன சொல்லுவேன்னா அப்போதான் கூட்டிகிட்டு வந்தேன் இந்த டைமிங்லாம் வேற லெவலுக்கு இருக்காண்டு. அதுவும் சசிகுமாரோடைய அந்த சீரியஸான முகத்தை வச்சுக்கிட்டு ஒரு சில ஜோக்ஸ் பண்ணும்போது சார்கஸ்டிக்கலி அது ஒரு இது ஒன்று வந்துடும் ஒரு மாதிரி சிரிப்பு. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த 3 minutes and 52 seconds அஃபிஷியல் டைட்டில் டீசருக்கே இவ்வளோ வந்திருக்கு. நான் படத்தோட எதிர்பார்ப்பு கண்டிப்பாக எனக்கு இதை பார்த்தோன்னே ஒரு ஆசை வந்துருச்சு எப்போ இந்த படம் வரும்னு. அண்ட் ஷான் ரோல்டனோட மியூசிக்கல்ல சொல்லப்போனால் அந்த ஒரு பிஜிஎம் போகும்போது அப்படியே இந்த படத்தோட அந்த டயலாகும் அப்படியே போயிட்டு இருக்கும்போது அப்படியே ஒரு நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் வைப் ஒன்று இருக்குது இந்த படத்தில். அண்ட் என்டர்டைன்மெண்ட் கண்டிப்பாக கேரண்டி மிஸ்ஸே ஆக வாய்ப்பு இல்லை. அண்ட் சிம்ரன் அண்ட் சசிகுமார் சாரோடைய ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற ஒரு காம்போவில் ஸோ ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. அண்ட் அதோட ஸ்ரீலங்கானால நம்ம நார்த் லைக் நார்தர்ன் ப்ராவின்ஸோடைய ஒரு ஸ்லாங் அது ஜாஃப்னா. ஸோ அவங்களோட அந்த பேசுகிற மொழி வளம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் அந்த ஒரு விஷயத்த இவங்க இங்கே கையாண்டது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் ரொம்ப நல்லாவும் இருக்குது. அண்ட் சம்திங் கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்குது. அது என்னன்னு தெரியும். ஸோ அங்கேருந்து இன்னொரு நாடுக்கு போகிறாங்களே லைக் எப்படின்றது எனக்கு சொல்ல தெரியாது. பிகாஸ் இது டூரிஸ்ட் ஃபேமிலின்ற ஒரு டைட்டில் இருக்குது. பட் இவங்க லாஸ்ட்டாக பீச்சில் இருந்திருக்காங்கன்னா கடல் பிரதேசத்தில் நீங்கள் இன்னொரு இடத்துக்கு போகிறதா இருந்தால் லைக் அது கப்பல் மூலமாக எங்கிட்டு போக போகிறாங்கன்றதுலாம் லைக் அது ரொம்ப ஆர்வமாக இருக்குது. ஸோ நமக்கு க்ளூ தான் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி விஷயங்களில். அண்ட் அது ஏன் லைக் அந்த ஒரு நார்தர்ன் ப்ராவின்ஸோடைய சொல்கிறது அந்த தமிழோட ஸ்லாங் வந்துச்சுன்னு தெரியலை. மேபி இவங்க அந்த ஒரு ஃபேமிலியிலேருந்து ப்ராட்டப் ஆகி வந்து அவங்களா இருக்கலாம். அண்டு இன்னொரு பக்கம் வந்து அந்த காமெடியை டெலிவர் பண்ணுற விதம் இருக்குல்ல அந்த படத்தோடைய என்ன சொல்கிறது அந்த நகரும் போது அந்த காமெடி சென்ஸ் வந்து நமக்கு இருந்தால் தான் இந்த விஷயம் நமக்கு கனெக்ட் ஆகும். லைக் அவங்க கொண்டு வர கதை நமக்கு கனெக்ட் ஆகாமல் இருந்தால் இந்த டைமுக்கு டெலிவரி இருக்கணும். ஸோ அது இந்த ஒரு படத்தில் நான் பார்த்தேன். அண்ட் நான் எண்டு வரைக்கும் நான் அதை என்ஜாய் பண்ணி தான் பார்த்தேன். அவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சிருச்சுன்றது கூட எனக்கு நாட் ஆகலை. அண்ட் இன்னொரு பக்கம் அந்த லைக் அந்த குட்டி பையன் அவன் பண்ணது கூட நான் சத்தமான பேர் கதவை ஓப்பன் பண்ணுன்னு சொல்லும் போதும் அவன் சத்தத்தோடு போவான்ல காலைல போட்டிருக்க செப்பலில். ஸோ ஓவரால் பார்க்கும்போது என்டர்டெயின்மெண்ட் கண்டிப்பாக மிஸ் ஆக வாய்ப்பே இல்லை. ஸோ ஐ கேரண்டி என்னோட பக்கத்தில் நான் சொல்ல விரும்புகிற பாயிண்ட்டாக தான். அண்ட் சசிகுமார் சாரோடைய நடிப்பு சொல்லுவேன். எனக்கு பர்சனலுக்கு அந்த மனுஷனோட நடிப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் அப்போது நான் பார்த்துட்டு அவர் நாடோடிகள் மற்றும் சுப்பிரமணியபுரம் எல்லா படங்களையும் அவருடைய ஆக்டிங் வந்து இப்போ இந்த லெவலில் நிற்கிது. ஈவன் அயோத்தி ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபிலிம்ஸ் அவார்டு. ஸோ இந்த ஒரு படத்துக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லலாம். அண்ட் டீசரையும் பார்த்து முடிச்சுட்டேன். நிறைய பேர் இதை பற்றி எடுத்து போட்டிருந்தாங்க. அப்போ கூட எனக்கு புரியல ஏன் இதுக்கெல்லாம் சிரிச்சு போட்டுருக்காங்க. ஏதோ இருந்திருக்கும் அதனால சிரிக்கிறாங்க மாதிரி இருந்துச்சு. ஸோ ஃபைனலி ஐ ரியலைஸ் ஐ அண்டர்ஸ்டுட். நான் இந்த ஒரு விஷயத்தை பார்த்துக்கொண்டு இதுதான் ஓகே விஷயம்ன்றது புரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் எங்கேயுமே சிரிப்புன்றது லேக் ஆகலை. படத்துக்கான எதிர்பார்ப்பு இருக்குது. அண்ட் பார்க்கலாம் இந்த படத்தோட மற்ற டீசர்ஸாக இருக்கணும் மற்ற அப்டேட்ஸ் வரல. ஸோ எல்லாத்துக்கும் வெயிட் பண்ணலாம். அண்ட் தட்ஸ் இட்ங்க. இந்த டீசர் ஒரு பார்த்து முடிச்சுட்டோம். ஐ மீன் இந்த ஒரு படத்தோட டைட்டிலுக்கே ஒரு விஷயம் இருந்திருக்கு. ஸோ அதான் ஒரு வழியாக பார்த்து முடிச்சுட்டோம். என் கருத்துக்களை நான் ஓப்பனாக சொல்லிட்டேன். எனக்கு ரொம்ப நான் என்ஜாய் பண்ணி பார்த்தேன் ஃபஸ்ட் டைம் பண்ணி பார்க்கும்போது. ஸோ நீங்களும் பார்த்துருந்தா நீங்கள் உங்கள் விஷயங்களுக்கு ரெக்கமெண்டில் அதை சொல்லி விட்டுருங்க. அண்ட் எனக்கு ரொம்பவே என்ன சொல்கிறது எனக்கு ரொம்ப கூஸ்பம்ஸ் வந்துன்னா அவங்க அந்த ஸ்லாங்கில் பேசும்போது ரொம்ப நல்லா இருக்கேன். அதுவும் யாழ்ப்பாணத்து ஸ்லாங் அது ரொம்ப நல்லாயிருக்கும் கேட்கும்போது. ஸோ ஐ ரியலி லவ்ட் இட். ஸோ அதுதாங்க அவங்களுடைய பேசுகிற வளம் இவங்கிட்ட கொண்டு வந்து அவங்க பண்ணது ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் தட்ஸ் இட். ஒரு வழியாக பார்த்து முடிச்சாச்சு. கருத்துக்களை சொல்லி முடிச்சுட்டேன். ஸோ அடுத்த எந்த ஒரு வீடியோக்கு நான் ரியாக்ட் பண்ணணும் இல்லை அதை பற்றியாச்சும் எடுத்து பேசணுமா இருந்தால் கீழே கமெண்ட்டில் சொல்லி விட்டுருங்க. அதை நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இன்னொரு புதிய வீடியோங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். அதற்கு உங்களிடமிருந்து விடைபெறும் நான் சிம்பிளி ஹாரி. ஸ்டே டியூன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.